வணக்கம் தென்னவன் மீடியா நேயர்களே. இன்று நம்முடன் திரு சேகர் ஐயர் அவர்கள் விவாதத்தில் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சிவகுமார் சார். ட்ரம்ப் விதிச்ச சுங்க வரிகளை அமெரிக்காவோட உச்ச நீதிமன்றம் ரத்து செஞ்சிருக்கு. ஸோ அந்த ரத்து செஞ்ச தீர்ப்போட முக்கிய அம்சங்கள் என்ன? எந்த சட்ட அடிப்படையில நீதிமன்றம் இதெல்லாம் ரத்து செஞ்சது? அதாவது அமெரிக்காவோட சட்ட பிரகாரம் எந்த வரியா இருந்தாலும் சரி, உள்நாட்டில் போடுற வரியா இருக்கட்டும், வெளிநாட்டில் போடுற வரியா இருக்கட்டும், அவங்களோட பார்லிமெண்ட், அதாவது யுஎஸ் காங்கிரஸ், அது மூலமா தான் வரி போட முடியும். ஆனா ட்ரம்ப் என்ன பண்ணாரு, டாரிஃபையே வச்சுட்டு தன்னோட ஃபாரின் பாலிசி, எக்கனாமிக் பாலிசி பண்ணியிருக்காரு. எப்படி? ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, எமர்ஜென்சிக்காக நீங்க வரி போடலாம்னு. அந்த எமர்ஜென்சி பவர்ஸை வச்சுட்டு இவர் எல்லா நாடு மேலும் இப்ப வரி போட்டாரு. வரி வச்சு வணிகம் செய்வது, வரியை வைத்து வணிகம் செய்வது. அதை பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு, இது சரியா இல்லை, இது தவறு. அதனால உடனடியா ரத்து. அதாவது சில நாடு மேல 50%, சில கடைசியில இப்போ ஒன்னொன்னா ட்ரேட் டீல் ஆயிட்டு இருக்கு. ரெசிப்ரோக்கல் இதை நீங்க இவ்வளவு வரி வச்சிருந்தீங்கன்னா எங்க தரப்புல இருந்து 18% வரி, ரஷ்யால இருந்து எண்ணெய் வாங்கினா இன்னும் 25% வரி அப்படின்னு. இது அவருக்கு ஒரு பெரிய இடிதான். காரணம், அங்க அமெரிக்காவோட நீதிமன்றம் இது பார்த்தீங்கன்னா, அங்க நீதிபதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், ஆனால் எலெக்டட் அவங்கலாம். இந்த நம்ம நாட்டு மாதிரி ஒரு கொலிஜியம் இருக்கு, அவங்க நியமிப்பார்கள், அதுக்கு பிறகு அரசு அப்பாயின்மெண்ட் பண்ணும். அங்க அமெரிக்காவில் அப்படி கிடையாது, அது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட். எப்படி பல அமைச்சர்கள் நியமனம் செய்யப்படுகிறார்களோ அதே போல நீதிபதிகள், நீதி அரசர்கள் அப்படிதான் அங்க செய்வாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரிப்பப்ளிகன் பார்ட்டி தரப்புலேருந்து வந்த, அதாவது ட்ரம்ப் கொண்டு வந்த நீதி அரசர்கள் 3 பேர், அதாவது ரிப்பப்ளிகன் சைடு அவங்க ஓப்பன். ஏன்னா அமெரிக்காவில் பாருங்க, பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன்ங்கிறது வெளிப்படையா இருக்கும். நான் டெமோக்ராட்டிக் பார்ட்டி, நான் ரிப்பப்ளிகன் பார்ட்டி, வெளிப்படையா இருக்கும். ஏன்னா அவங்க லைஃப் ஃபுல்லு என்ன இது எடுத்திருக்காங்கன்னு தெரியும் எல்லாருக்கும். அப்படி இருக்கும் பொழுது 3 ரிப்பப்ளிகன் பார்ட்டி பக்கம் இருக்கிற நிதி அரசர்கள் கூட அதை எதிர்த்திருக்காங்க. இது அவருக்கு ஒரு பெரிய இடி. என்னன்னா, நினைச்சது அவர் பண்ணிட்டு இருந்தாரு, இதனால அமெரிக்காவுக்கு ட்ரேடு வளரும், அமெரிக்காவுக்கு இதுல லாபம் ஏற்படும். ஆனா அதை வச்சுட்டு ஒரே இது இருந்தது, விவாதம், அமெரிக்காக்குள்ளே விவாதம். அப்படி இருக்கும் பொழுது அமெரிக்காவோட உச்ச நீதிமன்றம் ட்ரம்ப் இதுவரை செஞ்சது எல்லாமே தவறு. இந்த டேரிஃப் போடுவது, அது இந்த மாதிரி போடுவது, உங்களுக்கு டேரிஃப் போடணும்னா, ஒரு வரி போடணும்னா ஒரு குறிப்பிட்ட நாடுக்கு போடணும், இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்டோட ஏற்றுமதி இறக்குமதியில ஒரு பர்டிகுலர் இதுக்கு போடலாம். நீங்க ஒரு பொருளுக்கோ இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வர்றதுக்கு போடலாம், அதுதான் சட்டம் சொல்றது. இவர் என்னன்னா, அந்த நாட்டிலேருந்து எது வந்தாலும் இவ்வளவு வரி, அது வந்தா இவ்வளவு வரி. வரியை வைத்து கொண்டு அவர் செய்திருந்த ஒரு வெளியுறவு இது இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு பெரிய பிரேக், நம்பர் 1. இரண்டாவது என்ன, இப்போ பெரிய, ஏன்னா எந்த மேட்டர்ல அமெரிக்கா சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் சொல்லலைன்னா, இப்போ இத்தனை நாள வசூல் பண்ண படம் இருக்கு பாருங்க. முதல்ல இந்த டாரிஃப் கட்டினது யாரு? அமெரிக்கன்ஸ். அமெரிக்க நாட்டு குடியிருப்பவர்கள் தான் கட்டியிருக்காங்க, சிட்டிசன்ஸ் கட்டியிருக்காங்க. அதோட தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா $250 பில்லியன் வருது. அப்போ இத்தனை நாள் நீங்க வகுத்த வரி இல்லீகல்னா, அப்ப அந்த வரி எப்ப திருப்ப போறீங்க? அது திருப்பணுமா வேண்டாமா? அதுல கேட்டகரிஸ் இருக்கு. ஏன்னா இப்ப அது $250 பில்லியன் அவ்வளவு வசூல் பண்ணிட்டாரு அவரு. போன செப்டம்பர்ல இருந்து இதுல இவ்வளவு வசூல் பண்ணியாச்சு அமெரிக்கா, வரி போட்டு. இந்த வரியை கட்டினவங்க எல்லாம் அவங்கதான், இறக்குமதியாளர்கள். இங்க இருக்கிற இறக்குமதியாளர்கள் அந்த வரியெல்லாம் கட்டிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் இறக்குமதி பண்ணாங்க. சோ இப்ப அதெல்லாம் அவங்க திரும்ப பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கான சட்ட சவால்கள் அதுக்கு இப்போ இந்த சட்டம் வந்த பிறகு பல பேர் கோர்ட்டுக்கு மீண்டும் போவார்கள். இவரை என்ன அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாரு, வேற எப்படி தடுக்கலான்னு. அதனால பாருங்க, நேற்றைக்கு தீர்ப்பு வந்த உடனே ஏன்னா ஒருவேளை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும்போது, அதனால எல்லா நாடு மீதும் ஒரு 10% திருப்பி டாரிஃப் போட்டார் உடனடியாக. குளோபல் டாரிஃப்னு 10% போட்டிருக்காரு. பிளான் பிங்கிறாரு.
பிளான் பி சொல்லிட்டு 10% எல்லாரும் வெளியே போட்டார். எது வந்தாலும் 10%. அப்போ இது வந்து அவர் கொடுக்கிற மாதிரி இல்ல அவரு. அப்ப அதாவது என்ன, இது திருப்பி தரபடி ஆச்சுன்னா திருப்பி அதை அவங்கள்ட்ட இருந்து திருப்பி வேற வழியா வசூல் பண்ணுவாரு. ஆனா ஒண்ணு என்ன சிவகுமார், என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு பாருங்க. அமெரிக்கா ஒரு வலிமையான நாடு, அதனால இந்த மாதிரி ஒரு எல்லாரையும் கை முடுக்கி முடுக்கி நம்ம இதை வாங்கணும் அதை வாங்கணும் இதை பண்ணு அதை பண்ணு, இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கு பாருங்க. அது அமெரிக்காவில் இருக்கிற பல நிபுணர்கள், பல எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது ஜாஸ்தி நாள் ஓடாத விஷயம். வணிகம்ங்கிறத யாரையும் பயமுறுத்தி செய்வதல்ல. ஒரு தேவாரை பொருளை இறக்குமதி செய்வது, நம்ம நல்ல பொருள்களை வெளியில விற்பது, இதுதான் சாதாரண, எது காமன் ட்ரேடோ அதுதான். யாரையும் பயமுடுத்தி எதையும் வாங்க வைக்க முடியாது ரொம்ப நாள், அதாவது ஃபார் எ லாங் பீரியட். அப்புறம் இங்க வாங்காத அங்க வாங்காத சொல்ல முடியாது. ஏன்னா வர்த்தகம்ங்கிறது இட்ஸ் அ சாய்ஸ், மேட்டர் ஆஃப் சாய்ஸ். ஆனா வேற வழி இல்லாம பல நாடுகள் இப்ப தற்சமயம் இந்த வரியினால நம்மளோட உள்ள இருக்கிற இண்டஸ்ட்ரி அஃபெக்ட் ஆயிடுமே சொல்லி ஒரு இதுல சரி ஏதோ ஒரு ஒப்பந்தம் எல்லாரும் ஒப்பந்தம் போட்டாங்க. இப்ப கடைசியா இந்தோனேஷியா போட்டிருக்காங்க. அமெரிக்காவோட ஒப்பந்தம் பண்ணி சரி நீங்க 19% போடுங்க, இப்ப நம்ம 18%க்கு ஒத்துன்னு இருக்கோம். இல்லாட்டி என்ன இருந்தது, அது 25%. அது மேல ரஷ்யா என்ன வாங்கினா 25, 50%. அப்ப 50% வரி கொடுத்து இந்திய பொருளை யார் அங்க வாங்குவாங்க? இல்ல யார் இறக்குமதி செய்வாங்க? ஏற்றுமதி யார் செய்வார்கள்? அப்படி ஏற்றுமதி இறக்குமதி குறைந்தா அதுல வேலை செய்யறவங்களோட வேலை ஆபத்து இல்ல. அதனால்தான் பிரதமர் மோடி என்ன சார், சரி ஏதோ ஒரு அட்ரஸ், ஏன்னா உங்களுக்கு டீல் சொல்ல, ஏன்னா அவர் எப்போதும் டீல் டீல் பாரு, அமெரிக்கன் ஸ்டைல் டீல்ல இது என் பொசிஷன் இது உன் பொசிஷன் என்ன பேரலாம் சொல்லு அப்படி சொல்லி எல்லாரையும் ஒரு விதமா இது பண்ணி தான் முடிச்சிருக்காரு. அந்த நேரத்துல நீங்க போட்டதே தவறு, நீங்க போட்டது சட்டத்துக்கு விரோதம் அப்படின்னு நாங்க சொல்லிட்டார். சோ அவருக்கு பொலிட்டிக்கலா ஒரு பெரிய செட்பேக். தனக்கு ஒரு இது ஒரு பேர் எழுவுதானே, இவ்வளவு பெரிய ஒரு அமெரிக்காவோட குடியரசுத் தலைவர் என்னவோ பண்ணிட்டு இருக்காரு. அதுல அமெரிக்கன் மக்கள் மத்தியில ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா முதல்ல என்ன நினைச்சாங்க, இல்ல ட்ரம்ப் வந்து பெரிய பணக்காரர், பெரிய ஒரு பெரிய வியாபாரி மாதிரி தான் அவர் செயல்படுவாரு, எல்லாத்துலயும் லாபம் தான் பார்ப்பாரு, இவர் அதிபரானா நமக்கு லாபம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில மாற்றம் இருக்கும், நமக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், அமெரிக்கன் இண்டஸ்ட்ரிக்கு பூஸ்ட் கிடைக்கும், அதனால்தான் இதெல்லாம் போடுறாருன்னா. பட் அது சட்டவிரோதமா இருந்ததுன்னா அமெரிக்கா போல நாடுல நீங்க சட்டவிரோத செயல்கள் செய்ய முடியாது. ஏன்னா சட்டம் ரொம்ப பவர்ஃபுல், எதிர்வினையில வந்து முடியும் அதில். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்ப இவர் செஞ்சது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம். என்ன கேட்டீங்கன்னா இது அவருக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் செட்பேக். அண்ட் இந்த செட்பேக் எப்போ வருது, இப்போ வரப்போற நவம்பர் மாசத்துல அமெரிக்கால மிட் டேர்ம் எலெக்ஷன் இருக்குது. இதே அவங்க பாராளுமன்றத்துக்கு, அதாவது யுஎஸ் காங்கிரஸுக்கு. இதுல ரிப்பப்ளிகன் பார்ட்டி டெமோக்ராட்டிக் பார்ட்டி திருப்பி அவங்க முயற்சி பண்றாங்க. இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கு. இந்த வரப்போற இதுல பல தேர்தல், செனட்டுக்கும் தேர்தல் நடக்கும், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் நடக்கும். இந்த தேர்தல் என்ன ஆகுது, இவருக்கு இவரோட செயல்முறையினால ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஏதாவது இழவு ஏற்பட்டது வச்சுக்கோங்க, அப்ப பார்ட்டிக்குள்ளே கிளம்பிடும். இப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, இப்ப துணை குடியரசுத் தலைவர் இருக்கார் வான்ஸ், அவருக்கும் ட்ரம்ப்புக்கும் முன்ன மாதிரி இவர் ட்ரம்ப் பக்கம் ஜாஸ்தி நிக்கிறது இல்ல. இவர் ஒன்றும் ஏதோ ஒரு இவங்களுக்குள்ள ஏதாவது டிஃபரன்ஸ் வந்துருச்சா, இல்ல இவர் தள்ளி வச்சிருக்கிறா. இப்ப அதிகமாக ட்ரம்ப் பக்கத்திலேயே வச்சுக்கிறது யார் கேட்டீங்கன்னா, இந்த யுஎஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ருபிகோ தான் பக்கத்துல வச்சுக்கிறார், ருபியோவை அவர். ஸோ இதுல அங்க உள் அரசியல்லையும் பல மாற்றங்கள் வருது. அண்ட் அமெரிக்க ஜனாதிபதிக்கு இருக்கிற காலகட்டம் 4 வருடம், அதுல 1.5 வருஷம் 2 வருஷம் ஹனிமூன், அடுத்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலுக்கு தயாராகணும். இதுல ட்ரம்ப் என்ன சொன்னாரு, அங்க அமெரிக்கா சட்ட பிரகாரம் ஒரு குடியரசுத் தலைவர் 2 டேர்ம் இருக்க முடியும். இவர் சொன்னாரு அப்போ ஒரு டேர்ம் இருந்து நடுவில் பிரேக் வந்து இப்ப 2வது டேர்ம் ஓடுது, இதுக்கப்புறமா நான் இன்னும் 2 வருஷம் இருக்க முடியுங்கிறாரு. ஏன்னா தொடர்ந்து டேர்ம். ஸோ அவரோட என்னெல்லாம் பிளான் இருக்கு பாருங்க, அதுக்கெல்லாம் ஒரு இடி. இப்போ இப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இந்த நிலைமையில ஒரு அன்சர்டனிட்டி வந்துருச்சு. ஆனா பெரிய கேள்வி, இதனால இதுவரை போட்ட ஒப்பந்தம், இந்தியாவுடன் ஒப்பந்தம் என்ன ஆகுதுன்னு ஒரு கேள்வி வருது. கண்டிப்பா கண்டிப்பா அந்த கேள்விக்கு தான் நான் வரேன். இப்ப இந்தியா மட்டும் இல்ல, இந்தியா, சைனா, மெக்சிகோ, பிரேசில், இந்த மாதிரி பல, இந்தோனேஷியா வரைக்கும் இப்ப வந்து பல நாடுகளோட அவங்க ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த உறவுகள்ல, அதாவது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற வர்த்தக உறவுல என்ன மாற்றம் ஏற்படும்? இப்போ நேற்றுக்கு இந்த அமெரிக்காவோட உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு பிறகு இந்திய அதிகாரிகள் சொல்வது என்ன என்றால்,
பாருங்க, உடனடியா மாற்றம் வராது. ஏன்னா இப்பதான் ஒரு விதமா ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்திருக்கோம். ஆனா ஏப்ரல் மாதத்துக்கு இது போட்டிருக்கிறது ஒரு ஒப்பந்தம், இன்னும் அக்ரிமெண்டா கையெழுத்து போடல. இப்போ இந்த மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 2 மாதம் இருக்குது. இந்த ம். மாதத்துல இன்னும் பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அந்த ஃபைனல் அக்ரிமெண்ட் வரதுக்கு. இப்போ யுஎஸ் ட்ரேட் டெலிகேஷன் வரப்போகுது இந்தியாவுக்கு. இந்த மார்ச் மாசம் வர்றாங்க. ஸோ பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஏதாவது ஸ்கோப் இருக்கான்னு கட்டாயமாக நம்ம தரப்பிலேருந்து ஒரு முயற்சி இருக்கும். ஆனா அதே நேரத்தில் போட்ட ஒப்பந்தத்தை கெடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு விதமா ஒத்துட்டோம்ல. இதுக்கு மேற்கொண்டு அமெரிக்காவில் இதை தொடர்ந்து என்ன நடக்குது, லீகலா என்ன ஆகுது, இதுல இந்த சட்டத்தை அவர் எடுத்த முடிவுல சட்ட ரூபத்துல மாத்துவாரா, இல்ல இதுக்கு அடுத்த வழி என்னன்னா போட்ட எல்லாத்தையும் சட்டம் மூலமா கொண்டு வா. அவங்க போட்டது ரைட்டா ராங்கா சொல்லல, நீங்க கொண்டு வந்த விதம் தப்புங்கிறாங்க. ஆமா, நீங்க அந்த மாதிரி போட முடியாது. ஆமா. இப்ப நம்ம நாட்டிலேயே சிவகுமார் சார், இப்ப மத்திய அரசு நீங்க வந்து பெரிய டாக்ஸ் எல்லாம் மாத்தணும்னா சட்டம் கொண்டு வரணும். நீங்க எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் போட முடியாது. ஒரு பிரசிடென்ஷியல் ஆர்டர், நம்ம அரசு ஆர்டர் போட்டு டக்குன்னு டாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாது. பெரிய கரெக்ட். அது பெரிய பெரிய இது பண்ண முடியாது. சின்னது ஏதாவது வேணா நீ கொஞ்சம் வரி இது ஏத்தலாம். ஒரு அடிஷனல் இது போட்டுக்கலாம் இல்லையா? இது இது வரி, அதாவது வரி வசூலிக்க உரிமை வந்து பாராளுமன்றத்துக்கு தான் இருக்குது, இந்தியாவா இருக்கட்டும் அமெரிக்காவா இருக்கட்டும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இந்தியாவோட இந்த ஒப்பந்தங்கள்ல ஏதாவது மாற்றுதல் இருக்குமா என்ன கேட்டீங்கன்னா பெரிய மாற்றுதல் இருக்காது. ஆனா ம். அதே நேரத்தில் இப்போ 2-3 விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அதுதான் பெரிய இம்பாக்ட் இருக்கு பொழுது. இப்போ ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் தொடர்ந்து வர போர் இருக்கு பாருங்க, ஆச்சு இப்போ 3 ஆண்டு காலமா நடந்துட்டு இருக்கு. ஆமா. இந்த போரோட என்ன விளைவு இருக்க போகுது, இது போர் நிறுத்தம் ஏற்படுமா, இதுக்கா பல முறை பேச்சுவார்த்தைகள் நடக்கிறது, ஆனா சக்சஸ் ஆகல. அது நின்று போச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்குமே ஒரு இது ஆயிட்டு இருக்கு, ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. எப்படியா நிறுத்திட்டு திருப்பி உன் வர்த்தகத்தை வழி பண்றேன், உன் சாங்ஷன் எல்லாம் லிஃப்ட் பண்ணிடுறேன். அண்ட் ரஷ்யாவும் பேச்சுல சொல்றாங்க, சரி டாலர் வழியாவே வாங்குறேன். ஏன்னா பிரச்சனை டாலர் மூலமா வாங்கணும் தான் பிரச்சனை ஆரம்பிச்சது. அப்ப அது மாதிரி ஏதாவது ஏற்பட்டது வச்சுக்க, அது நின்று போச்சுன்னா திருப்பி நமக்கு எண்ணெய் வாங்குறது பிரச்சனை இருக்காது ரஷ்யால இருந்து. அதை ஆமா. தவிர்த்து இன்னொரு ஒரு டெவலப்மெண்ட் ரொம்ப சீரியஸா இருக்கு. என்ன கேட்டேன்னா, ஈரான் மீது தாக்குதல் வருமா? அமெரிக்கா தன் போர் கப்பல், போர் விமானம் ரொம்ப பயங்கர இதுல அவங்க இது பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க சொல்றாங்க, இவங்க அணுகுண்டு தயாரிப்புல ஒண்ணுமே இது பண்ணல, தே ஆர் மேக்கிங் மிலிட்டரி இது பண்றாங்க, என்ரிச்மெண்ட் ஆஃப் யுரேனியம் கம்ப்ளீட்டா நிறுத்து, அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க ஈரான். ஸோ அதுக்காக ஒரு சின்ன தாக்குதல் செய்வாரா? ஏன்னா இஸ்ரேலோட வேற இது நடக்குது, கோஆபரேஷன் நடக்குமா? ஏன்னா அல்டிமேட்டா ட்ரம்ப் விரும்புவது என்னன்னா அங்க ஆட்சி மாற்றம் ஈரான்ல. ஆனா ஆட்சி மாற்றம் அவ்வளவு ஈஸி விஷயம் இல்ல. பட் அதே நேரத்தில் இப்போ ஒரு டைவர்ஷன் மாதிரி இது வருமானு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா இவ்வளவு டாரிஃப் பத்தி பேசும்போது டப்புன்னு ட்ரம்ப் டைவர்ட் பண்ணுவாரு. அப்போ ஈரான் போர் வந்துச்சு வச்சுக்கோங்க, அது நம்ம எண்ணெய் வாங்குவது பாதிக்கும். ஏன்னா நமக்கு ம். வேணும் கச்சா எண்ணெயெல்லாம் அந்த வழியா தான் வருது. இப்ப புதிதாக வெனிசுவேலாவே வாங்குறதுக்கு ஒரு முயற்சி நடக்கும். ஏன்னா ட்ரம்ப் சொல்லிக்கார், ஏன்னா ட்ரம்ப் என்ன ஆசைப்படுறாருன்னா, இப்ப ஈரான் மீது தாக்குதலுக்கு பெரிய, அதாவது தாக்குதல் ஏற்படும்னு ஒரு காரணம் என்னன்னா, ஈரான் தன்னோட எண்ணெய் நிறைய விற்கிறாங்க சைனாக்கு. சைனாவை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க எண்ணெய் சப்ளை குறைக்கணும். இப்ப வெனிசுவேலா பாருங்க, 90% எண்ணெய் அங்கதான் போயிட்டு இருக்கு. சைனா வாங்கிட்டு இருந்தாங்க, ரொம்ப மலிவா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ஈரான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட சிஎன்ஜி கேஸ் அதெல்லாம் போகுது. ஸோ இதுல இப்ப இருக்கிற நிலைமை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழப்பம் கொந்தளிப்பு இருக்கிற நேரம். ஸோ இந்தியா பார்க்குறாங்க என்ன போகுதுன்னு. அதனால அடுத்த 2 ஆண்டு, அப்ப அடுத்த 2 மாதம் பார்த்தீங்கன்னா இந்த ஒப்பந்தம் ஆக்சுவல் கையெழுத்து முன்பாக என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது, அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் நம்ம பொருளாதாரத்துல, அதனால நமக்கு என்ன சாய்ஸ் கிடைக்கிறது, இதெல்லாம் பார்த்து தான் முன் போறோம். ம். சார், அடுத்து நான் கேட்க விரும்புறது, இப்ப ட்ரம்ப்போ இல்லாட்டி எதிர்காலத்துல வர வேற ஒரு நிர்வாகமோ வேற ஏதாவது சட்ட வழிகளை பயன்படுத்தி இந்த சுங்க வரி, அதாவது இந்த டாரிஃப திருப்பி வந்து விதிக்க முயற்சி செய்யுமா? அதுக்கான ஏதாவது கட்டுப்பாடுகள் சுப்ரீம் கோர்ட், அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் விதிச்சிருக்கா? இல்ல பாருங்க, அவங்க சொல்வது என்னன்னா, நீ எது வேணா செய்யுங்க, ஆனா சட்டம் கொண்டு வாங்க. ஏன்னா டாரிஃப் போட்டது சரியா தப்பான்னு கேட்கல, ஆனா ம். நீங்க பண்ண விதம் தவறு. ஏன்னா அந்த உரிமைங்கிறது பிரசிடென்ட் மே டேக் அ டிசிஷன்.
பட் அது சுப்ரீம் கோர்ட் மூலமா ஒரு சட்டம் மூலமா வரணும். ஏன்னா இப்ப போட்டிருக்கிறதே ஒரு சட்டம் மூலமா, ஒரு சட்டத்தில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷன் எடுத்திருக்காரு. என்ன? எமர்ஜென்சி ஃபைனான்சியல் இதுக்கு பண்ணலாம். ஒரு எமர்ஜென்சி பவர்ஸ் இருக்கு, ஒரு சட்டத்துக்கு கீழே இருக்குது. அதை கீழே தான் அவர் பண்ணியிருக்காரு. எல்லா எமர்ஜென்சிங்கிறது நீங்க யார் மேல எப்ப வேணா பண்ண முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட வரி அமல் பண்ணுவது. ஏன்னா போட்ட வரி எல்லாமே அவங்க மேலதான் போடுறாங்க. இன்னொரு நாடு மேல நீங்க வரி வந்து இன்னொரு நாடு மேல போடல, அந்த நாட்டிலேருந்து வந்த பொருள் மீது போடுறீங்க. ஆமா, ஆமா. எந்த நாட்டுக்கு இன்னொரு நாட்டு மேல வரி போட உரிமை கிடையாது. ஆனா அந்த பொருள் இந்தியாவுக்கு வரும், அதாவது அந்த பொருள் அந்த நாட்டுக்கு வரும்போது நீங்க வரி போடுறீங்க. அப்போ இந்த வரி கட்டுவது உங்க குடிமகன்கள். யுவர் சிட்டிசன்ஸ் ஆர் பேயிங். ஸோ இஃப் யுவர் சிட்டிசன்ஸ் ஆர் பேயிங், அப்ப அதுக்கு எப்படி அது அவங்களை எப்படி நீங்க பே பண்ண வைக்கிறீங்க? ஒரு சட்டம் கொண்டுறீங்க. நீங்க இருந்த ஒரு சட்டத்துல ஒரு அவசர சட்டத்துக்கு நீங்க பண்ணிருக்கீங்க. இதை பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்புக்கு அடுத்து ஒரு வாரம் 10 நாள் இதை பத்தி யோசிப்பாரு. ஏன்னா அவர் தோல்வி வாங்கிக்க மாட்டார். நான் செய்த தவறு, நான் சட்ட விரோதமா ஒரு செயல் செஞ்சுட்டேன்னு பண்ண மாட்டார் அவர். அவரை ஏன்னா அவர் நினைப்பது என்னன்னா, நான் எது செய்வது அமெரிக்காவோட நல்லதுக்கு தானே. அமெரிக்கா பொருளை எப்படி விற்கிறது நம்ம? அது ஆப்பிளா இருக்கட்டும், பாதாமா இருக்கட்டும், இல்லை அமெரிக்காவோட கம்ப்யூட்டரா இருக்கட்டும், அமெரிக்காவில் தயாராகும் விமானங்களா இருக்கட்டும், போர் விமானமா இருக்கட்டும், போர்ல இயந்திரங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம எப்படி ப்ரெஷரைஸ் பண்றது? அப்புறம் சைனாவை எப்படி நம்ம கண்டெயின் பண்றது? ரஷ்யாவை எப்படி கண்டெயின் பண்றது? இந்த சைனா பாருங்க, அவன் எல்லாம் தயாரிச்சு எல்லா ஊருக்கும் அனுப்புறாங்க. எல்லாத்திலே உலகத்திலே பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக சம்பாதிச்ச நாடு சைனா. சைனாட்ட நிதி நிறைய இருக்குது. இதை கண்டுதான் அமெரிக்கா என்ன நினைக்கிறாங்க, இப்போவே நீங்க கண்ட்ரோல் பண்ணலைன்னா இது வம்பாகும். ஆனா இந்த டெவலப்மெண்ட் இருக்கு பாருங்க, உச்ச நீதிமன்றம் ட்ரம்போட டாரிஃபை ரத்து செய்ததற்கு இது எல்லா நாடுகளும் உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஆமா. சோ இப்ப இந்த வேர்ல்டு உலக சந்தையில இந்த தீர்ப்பு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வருமா? ஏன்னா ட்ரம்ப் வந்து டாரிஃப் போட்டபோது ஒரு விதமான ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து டிஸ்டர்ப் ஆச்சு எக்கனாமிக் ஃப்ரண்ட்ல. சோ இந்த தீர்ப்பு வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை திருப்பி கொண்டு வருமா? ஸ்டெபிலிட்டி கொண்டு வராட்டி கூட ஒண்ணு நிச்சயம் ஆகும், இவர் நினைச்ச மாதிரி பண்ண முடியாது. இனிமேல் ஒரு கை கட்டியாச்சு. இவர் டப்பு டப்புன்னு நினைச்சா காலையில ஒரு வரி, சாயங்காலம் ஒரு வரின்னு போட்டுட்டு இருந்தாரு. அந்த மாதிரி போட முடியாது. இனிமே வந்து அவர் வரி போடணும்னு நினைச்சாருன்னா அதை யோசிச்சு யுஎஸ் காங்கிரஸ்ல கொண்டு வரணும். யுஎஸ் காங்கிரஸ்ல கொண்டு வந்தீங்கன்னா அது பாஸ் ஆகணும். அதை ஓட்டு நடக்குல்ல, அதுல உங்க ரிப்பப்ளிகன் சைட்ல எதிர்த்தா, இப்ப பாருங்க கனடாவோட உறவு எடுத்துக்காங்க. கனடா மீது கடுமையா அவர் வரி போடுறாரு, இது போடுறாரு, கனடாக்கு எதிர்த்தே இருக்காரு. கனடா நமக்கு தான் சொந்தம், இது 51வது மாநிலம் அப்படியெல்லாம் பேசுறாரு. ஆமா. ஏன்னா உங்க பொருள் நிறைய விற்பனை ஆகுது, எங்க பொருள் அங்க அமெரிக்கா, அதாவது யுஎஸ்ல இருந்து எது கனடாக்கு போக மாட்டாங்க, கனடால இருந்து எல்லாம் இங்கே வருது அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு. ஆனா கனடால இருந்து வர பொருள் வந்து அமெரிக்கர்களுக்கு தேவை. பல விஷயங்கள் இருக்குது, சாப்பிட்ற பொருளா இருக்கலாம், உபயோகப்படுத்துற பொருளா இருக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு நீடட். ஏன்னா அமெரிக்கால காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஹை. அமெரிக்கால ஒரு பிரச்சனை என்னன்னா, எந்த பொருள் தயாரிக்கிறது அதிக செலவு. அதனால அமெரிக்கன் மேனுஃபேக்சரர்ஸ் என்ன ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் பக்கம் போயிட்டாங்க. சாமானிய உபயோகப்படுத்துற பொருள்கள்ல பாத்தீங்கன்னா வெளியிலேருந்து வருது. அதனால தான் சைனா பொருளும் அங்கே போகுது, இந்தியாவிலேருந்து போகுது, யூரோப்லேருந்து போகுது. ஸோ அமெரிக்காவை பற்றி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா பல முறை நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்படி என்ன அமெரிக்கா எதை சட்டம் வச்சாலும் எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாது, என்ன விஷயம்? அப்படி என்ன அமெரிக்காட்ட சக்தி இருக்கு? அமெரிக்காட்ட என்ன சக்தி இருக்குன்னா, அமெரிக்காட்ட வாங்குவதற்கு சக்தி இருக்குது. இந்த பை கெப்பாசிட்டி, உலகத்திலே பெரிய வாங்குற நாடு அமெரிக்கா. அப்பன்னா எந்த நாடு அதிகம் வாங்க முடியுமோ அந்த நாடை நம்ம என்ன சொல்லுவோம்? பிக் மார்க்கெட். அமெரிக்காவுக்கு வாங்குற கெப்பாசிட்டி யாருக்கும் கிடையாது. அதை வாங்கறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அதை கன்சியூம் பண்றதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ லார்ஜஸ்ட் கன்சியூமர்ஸ் அமெரிக்காவில் இருக்காங்க. ஸோ எல்லா நாடும் அங்கதான் அந்த மார்க்கெட்டை டார்கெட் பண்ணுவாங்க, எந்த பொருளா இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும் பொழுது இவர் வரி போட்ட போது வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்க ஏற்றுமதியில தான் பல இண்டஸ்ட்ரி ஓடுது. இப்ப நம்ம இதை எடுத்துக்கோங்க, சீ ஃபுட்டு, கார்மெண்ட்ஸ், நம்ம திருப்பூர்ல இருந்து போகுது கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், அது தவிர்த்து மற்ற பொருள், ஸ்பைசஸ், எத்தனையோ பொருள் இங்கேருந்து போகுது.
அதனால்தான் நமக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் அஃபெக்ட் ஆச்சு. இப்ப பாருங்க, ஸ்டீல் மேலாம் இன்னும் அடிஷனல் டாரிஃப் இருக்கு, அமெரிக்கா போட்டிருக்காங்க. ஆமா. இங்க அது பட் அது போட்டாலும் நமக்கு அது லாபமா தான் இருக்கு, இங்க தயாரிச்சாங்க அனுப்புறது. சோ இதுல அதனால என்ன ஆகுது, அமெரிக்காவோட பேச்சை ஏன் கேட்க முடியாது, இல்ல ஒரு நிபந்தனை ஏன் வருதுன்னா, அவங்க மார்க்கெட் பியூர் எக்கனாமிக்ஸ். சரி, அந்த மார்க்கெட் எல்லாம் வேற மார்க்கெட் தேடலாமா? தேடலாம். அந்த தேடுவதற்கான முயற்சி மோடி அரசு முயற்சி கொண்டு இருக்கு. இந்த ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸோட, சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸோட புது இடங்களுக்கு. அதனால தான் பாருங்க, இந்தியா யூகே ட்ரேட் அக்ரிமெண்ட், இந்தியா யூரோப், இப்போ இந்தியா EU ட்ரேட் அக்ரிமெண்ட், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் அதுதான் காரணம். புது மார்க்கெட். அமெரிக்காவே நம்பிட்டு இருக்க வேண்டாம். இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் UAEக்கும் இதுவரை 8-9 நாடுக்கு நம்ம ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம். உங்க பொருள் நாங்க வாங்குறோம், எங்க பொருள் நீங்க வாங்குங்க, வரி போட வேண்டாம். ஏன்னா எப்படி அமெரிக்கா சில பொருட்கள் பெரிய மார்க்கெட்டோ, சில பொருட்களுக்கு இந்தியா பெரிய மார்க்கெட், பர்டிகுலர்லி டெக்னாலஜி ஐட்டம்ஸ், ஹை டெக்னாலஜி, ஹை எண்ட் டெக்னாலஜி. ஸோ இதுல ஒரு நிபந்தனை இருக்கிறது காரணத்தினால்தான் இது போயிட்டு இருக்கு. ஸோ ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஓஹோ சரி, அவங்க ட்ரம்ப்புக்கு கை கட்டுறதுக்கு ஒரு ஒரு இது வந்திருக்கு, உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு, இதனால அவர் நினைச்ச மாதிரி பண்ண முடியாது. எது பண்ணாலும் சரி, யார் மேல பண்ணாலும் சரி, ஒரு சட்டம் மூலமா பண்ணணும் அவர். அப்புறம் கோர்ட் இது போட்ட பிறகு என்ன ஆகும்னா, இன்னும் எதிர்ப்புகள் அமெரிக்கால அதிகமாக ஆரம்பிக்கும். அவருக்கு அவரோட கொள்கைகளுக்கு எதிர்த்து, அவரோட பாலிசிஸ்க்கு எதிர்த்து. அதாவது அவர் என்ன, நான் நினைச்ச சட்டம் என்ன ஒண்ணுமே செய்வேன், அது சில பேர் கைத்தட்டி இருந்தாங்க. ஆனா இப்ப என்ன நினைக்கிறாங்க, இவர் சொல்வது போல நடக்கலையே, இவ்வளவு சொல்வது போல பெரிய, ஏன்னா அமெரிக்கால இன்ஃபிளேஷன் அதிகமாயிடுச்சு, விலைவாசி ஏறிட்டே போகுது. அப்படி ஏறும்போது என்ன ஆகுது, இவரோட ஓட்டர் பேஸ்லயே அடிக்கும் அது. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு ஏழைகளுக்கு, ட்ரம்ப், நான் பணக்காரன், உங்களையும் என்ன மாதிரி ஆக்கிடுறேங்கிறாரு. அதே மாதிரிதான் பணக்காரர்கிட்ட என்ன சொல்றாரு, பணக்காரன்ல நான் சம்பாதிச்ச மாதிரி நீங்களும் சம்பாதிக்கலாம், என் கூட பண்ணுங்க. ஆமா ஆமா, இவர் ஏன்னா பணக்காரங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும். ₹100 இருந்தா அது ₹1000 ஆகணும், அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ். ஸோ பணக்காரங்களுக்கு இவர் என்ன பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன சொல்றாரு, இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்தா உங்க இண்டஸ்ட்ரி ஓடும், உங்களால் பணம் சம்பாதிக்க முடியும். ஏன்னா பணம் எப்படி சம்பாதிப்பது, பணத்தை எப்படி பெருக்குவது, அமெரிக்காவோட வெல்த் எப்படி இன்க்ரீஸ் பண்றது, இதுதான் ட்ரம்போட அப்ரோச். அதே நேரத்தில் பணம் அதிகமான விரும்பவர்கள் தொழிலதிபர்களை அவங்க ஜாஸ்தி காலங்கள் வெயிட் பண்ண முடியாது. என்னோட பாலிசிஸ் 10 வருஷம் ஆகும்னா யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு நடையில லாஸ் ஆரம்பிச்சது வச்சுக்கோங்க, அப்போஸ் பண்ணுவாங்க. இப்ப ட்ரம்போட நிலைமை அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு. அவரோட பாலிசிஸ்னால பெனிஃபிட் ஆறவங்க கம்மி ஆயிட்டு வராங்க. அதே நேரத்தில் சாமானியர்கள் பொருள் விலை ஏறிட்டு போகுது. அதனால வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சு. ஏன்னா இவர் சொன்ன மாதிரி போலையே. அப்புறம் இவருக்கு பெரும்பாலும் சப்போர்ட் பண்ணது யாரு பாத்தீங்கன்னா, ஒயிட் அமெரிக்கா. அவங்களுக்கு தோணித்து வேலை வாய்ப்பு போறது, எல்லாம் போறது, எல்லாரும் மற்ற ஊர்க்காரங்கெல்லாம் வந்துடுறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிளாக்ஸுக்கும் ஒயிட்ஸுக்கும் ஒரு டென்ஷன் உண்டு. ஏன்னா பிளாக்ஸ் எல்லாம் அதிகமாக கடின உழைப்பாங்க, உழைச்சி அவங்க வருவாங்க, முன் வருவாங்க. அது நீங்களே சிவகுமார் சார், நீங்க அமெரிக்கால போய் யுவர் ப்ரொஃபஷனல் சக்சஸ்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க, எவ்வளோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஒரு வெள்ளக்காரன் அவங்க 1 மணி நேரம் வேலை செய்யணும்னா நீங்க 10 மணி நேரம் வேலை செஞ்சு காமிச்சிருப்பீங்க, 10 டைம்ஸ் மோர் எல்லாருமே அங்க. அதே நேரத்தில் சில வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்குன்னா, வெள்ளக்காரர்கள் படிக்க மாட்டாங்க. ஐயா ஒபாமாவே சொன்னாரு, அவர் குடியரசுத் தலைவராக இருந்த போது ஜனாதிபதி அவர் என்ன சொன்னாரு, இங்க இருக்கிற வேலைகள்ல நம்ம அமெரிக்கன்ஸ் எல்லாம் ஒழுங்கா படிக்கல, எல்லா வேலையும் இந்தியா சைனா போயிடும்னாரு. ஸோ இதெல்லாம் அடிப்படை சில பிரச்சனை இருக்கு அமெரிக்கால, அதாவது ஒயிட் பாப்புலேஷனை பொறுத்தப்பட்டும். இந்த மாதிரி இது இருக்கும் பொழுது ட்ரம்ப்புக்கு போக பார்த்தீங்கன்னா இன்னும் கஷ்டங்கள் அதிகமாகும். ஏன்னா மக்கள் விரும்புவது என்னன்னா உடனே ரிசல்ட் வரணும். சரி, இதெல்லாம் நீங்க செஞ்சீங்க, என்ன ஆச்சு கடைசியில்?